என்ன தலைவரை நொந்து போய் உட்காந்துருக்க, என்னாச்சு? அது ஏன்பா கேட்குற? எல்லாம் திருட்டு பசங்க, ஏமாத்துறது இதே பழப்பா வச்சிருக்காங்க. அதெல்லாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஃபுல்லா ஏமாத்திட்டானுங்க. உன்னை ஏமாத்திட்டாங்களா? என்ன சொத்துக்கிட்டு ஏதாவது எழுதி வாங்கிட்டாங்களா என்ன? அப்படி எதுனா வாங்கிட்டு அச்சு வாங்கிட்டு இருக்க மாட்டேன். சொந்தக்காரங்க கிடையாது, குடும்பத்தில் இருக்கிறவங்க கிடையாது, வெளியாளுங்க ஃபுல்லா என் பிரெயினை திருடிட்டாங்கப்பா. என்னது, பிரெயினை திருட்டாங்களா? புதுசா இருக்கு. ஆமாப்பா, நான் யாருக்கிட்ட எது பேசினாலும் அதை யூஸ் பண்ணி அவங்க பெரிய ஆள் ஆயிடுறானுங்க. அப்படி ஆனவங்க தான் எல்லாரும். பட் என்னால் ஆக முடியலையே. நான் ஏன்னா நம்முடைய அந்த அந்த மூளையில் இருக்கிற அந்த விஷயம்லாம் திருடு போதா, எல்லாம் ஏமாத்துக்காரனுங்க. அதான் ஒரு வெறுப்பா இருக்குது சமூகத்தில் இருந்துச்சு. அப்படி என்ன திருடினாங்க? என்ன நடந்தது? சொல்றேன்ப்பா, என் சோகத்தையும் யாருக்கிட்ட சொல்லி தானே ஆகணும். ஏன்னா இப்படியே போயிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? அன்னைக்கு டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டுருந்தேன்ப்பா. இந்த மாமல் வாங்கிட்டு போனானுங்க டீ கடைக்காரங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், ஏன்பா மாமல் வாங்குறீங்களே, நியாயமானு கேட்டேன். ஓ உனக்கு நாயா அப்படின்னானு. என்னடா இப்படி பேசுறாங்கன்ட்டு கூப்பிட்டு வச்சு, தம்பி நீ மாமல் வாங்குற வீட்டுக்கு மட்டும் எடுத்துன்னு போவாதப்பா, 4 பேருக்கு நல்லது பண்ணு. ஒரு தப்பு பண்ணாலும் 4 பேர் நல்லது பண்ணா அது புண்ணியம் சேரும். நான் சொன்னேன்பா. நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்கீங்க, என்னாச்சு? சொல்றேன்ப்பா, நான் பேசுனது யாரோ அந்த டீ கடையில் ஒருத்தன் கேட்டு சினிமாக்காரங்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். அதை படமா எடுத்து அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க. பட் யார் திங்க் பண்ணது? நான் சொன்னது. அது சூப்பர் டூப்பர் ஹிட். பெரிய பெரிய ஆக்டர் போட்டு எடுத்திருக்காங்க. ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு பணம் கூட வேண்டாம். இது நான் தான் சொன்னது அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டுருக்காங்கல்ல, அது கூட போடலப்பா. அதுதான் என் வருத்தம். அப்படியா? யார் அந்த நடிகர்? என்ன படம்? சொன்னா நீ மிரண்டு போயிடுவ. ஒன்னு சூப்பர் ஸ்டார், இன்னொன்னு உலகநாயகன். 2 பேரும் படம் பண்ணிட்டாங்க. என் பேர் போடலையேன்னு கொஞ்சம் வருத்தம் தான். இப்படியே நிறைய பறி கொடுத்துருக்கேன்ப்பா. அவங்க 2 பேருமா? படம் பேரு? அப்பா இவ்வளவு சொல்லி உனக்கு புரியலன்றியப்பா. ஒன்னு சூப்பர் ஸ்டார், இது பாஷா. அப்படிதான், எங்கேயோ கலனோட்ட வச்சாலும் எனக்கு பங்குன்னுவார். அப்படி எல்லாம் வாங்குற ஒரு ஊர் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுவார். இன்னொன்னு உலகநாயகன். நாயகன் படம் வந்தது இல்லை சார், அதுலேயும் அப்படிதான். எல்லாருக்கிட்டையும் அப்படி இப்படின்னு பணம் வாங்குவார், நிறைய ஏழைகள் கொடுப்பார். என் கதைப்பா, டீ கடையில உருவான கதை. நிஜமான வாழ்க்கையில நான் பேசின அந்த ஒரே ஒரு டைலாக்கு 2.25 மணி நேரம் படம், சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சரி போச்சு. எவ்வளவு வலிக்கு தெரியுமா? சரி போது விடு அப்படின்னா பாட்டு கூட திருடிட்டாங்கப்பா. அது என்ன பாட்டு? அதே டீ கடையில் அதே மாஸ்டர். நான் டீ குடிச்சிருந்தேன், ஆனா வேற ஆள் உட்காந்தாங்க. தூரத்துல யாரோ ஒருத்தர் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டெய்லி. அதை நான் கவனிக்கல. அப்ப நான் சொல்றேன், அவங்க பேசும்போது சொல்றேன், இவங்களுக்கு சம உரிமை அவங்கன்னா. ஆணு நாடா பொண்ணு நாடா, நீ நாடா நான் நாடான்னு பாட்டை வச்சிட்டாங்க. ஆண் என்ன பெண் என்ன, நீ என்ன நான் என்ன, எல்லாம் ஓரினம்தான். அட காடு என்ன எங்க உருவாச்சுன்ற நான் சொன்னதுதான் போச்ச. அப்ப பார்த்தேன், பாட்டு நம்ம பாட்டு திருடு போச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமே எனக்கு தோணலை, எப்படா திருடுறாங்கன்னு புரியாம இருந்தேன். அதே மாதிரி இன்னொன்னு பேசினப்பா அங்க, அதுவும் பாட்டா வந்துச்சுப்பா. ஓஹோ, அது என்ன சொல்லுங்க, கேக்குறேன். சொல்றேன்ப்பா. 2 பேர் அவங்களுக்குள்ள பிரச்சனை, சொத்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இப்படி பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அப்ப நான் அவங்களப்பா சொன்னேன், இந்த உலகம் எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் சொல்றேன், அண்ணன் என்ன தம்பி என்ன, சொந்தம் என்ன பந்தம் நாடான்னு கேட்டேன். பாட்டை வச்சுட்டான். அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை அப்படின்ற பாட்டு. எனக்கு அதிர்ச்சி. யோசித்து பாரு, நான் ஒரு லைன் பேசினா படமா வந்தது, ஒரு 2 லைன் பேசினா பாட்டா வந்தது. இப்படியே பறி கொடுத்தா மனசு நோக்கமான்னு நோக்காதாப்பா. இந்த 2 தானா? இது மாதிரி வேற ஏதாவது இருக்கா? நிறைய இருக்குப்பா சொல்லணும்னா. அதாவது எனக்கு என்ன வலின்னா, அதுல இந்த ரவுடி மேட்டர் சொன்னேன்லப்பா, அதை வேற மாதிரி எடுத்திருக்காங்க.
வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்தியா? இந்த சிவாஜி சார் பேசுவார்ல, உனக்கு எதற்கு கட்ட வேண்டும் விரை வரி வட்டி அப்படின்னு சொல்லுவார்ல. இது வந்து ரவுடி கொடுக்குறான்றது, வாங்கி எல்லாரும் கொடுங்க. நான் சொல்றேன், டேய் உனக்கு தர முடியாதுடா, ஏன்டா மாமூல் கேட்குற டீ கடையில் அப்படின்னு நான் சண்டை போட்டோம்மா. அதை படமாக்கிட்டு இருக்காங்க. தரமாட்டேன்றதையும் படமாக்கிட்டானுங்க. சரி வாங்கிட்டு போகிற 4 பேர் உதவிடான்னா அதுவும் படமாக்கிட்டாங்க. இப்படி நான் பேசுறது எல்லாமே படமாயிட்டுப்பா. ஓ, நீங்க பேசி இந்த அளவுக்கு ஆயிருக்கு. ஆமாப்பா, அது மட்டும் இல்லை, அந்த டீ கடைக்காரன் ஒரு நாள் டிவி வச்சுன்னு இருக்கான். அந்த டிவியில் ஒரு பாட்டு வருது, அதுவும் நான் பேசணும். நான் ஒரு அதே மாதிரி டிவியில் கிரிக்கெட் பார்க்குறேன். அப்போ ஒரு 2 பேர் பந்தயம் கட்டுறாங்க. ரன் அடிப்பான்றான், அவன் டக்கில் அவுட் ஆகுவேன்றான். என்னடா அதை எப்படி பார்த்தேன், ரன்னுன்றான் இவன் டக்குன்றானே அப்படின்னு நான் பார்த்துட்டு, டேய் நீ ரன்னுன்ற நீ டக்குன்ற எவ்வளோடா பந்தயம் அப்படின்னு பாட்டாக்கிட்டானுங்க. இதையும் பாட்டாக்கிட்டாங்களா? இது என்ன பாட்டு? சியான் விக்ரம் சார் நடிச்சது. என்னப்பா தெரியாது? ரண்டக்க 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 ஏழா ஏழானாங்க. நான் எவ்வளோன்னு பந்தயத்துட்டேன். அதை அப்படியே மாத்திட்டு ஏலா 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 ஏலம்மா, அதாவது எவ்வளோ 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 சொல்லுடா. எப்படி பண்றானுங்க பத்தியா? இதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? என்னப்பா இப்படி பேசுற? தெரியும், ஆனா சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்ல மாட்டாங்க. இது சரிப்பா, பேர் போடல விட்டுரு, பேர் போடல, நான் அதை மன்னிச்சு விட்டுறேன்ப்பா. அவார்டு வாங்கும் போது, இந்த அவார்டு வாங்கும்போது அதை வாங்கிட்டு பேசுவாங்கல்ல, ஒரு 2 வரியாவது பேசுவாங்கல்ல. அப்போ என்ன பேசுங்க, இந்த அவார்டு நான் வாங்குறேன், படத்தில் நான் நடித்தேன், நல்லா தான் நடிச்சிருந்தது, மக்கள் நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க, உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இதெல்லாம் மேலே நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும். இதுடைய ஒரு வரி உருவான இடம் யார், அவர் யார், என்ன அப்படின்னு என்னை பற்றி சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவார்டு வாங்கும் போது கூட நான் என்ன சொல்கிறேன், கலெக்ஷனில் பணம் கேட்கல, கதையில் என் பேர் போடலையே, இல்லை கதையில் பேர் போட்டு பணம் கொடு, அதெல்லாம் நான் கேட்கலப்பா. ஒரே ஒரு வார்த்தை, அந்த மரியாதை நிமித்தம் இந்த ஒரு லைன் சொன்னவர் ஒரு டீக்கல்ல உட்காந்து பேசும்போது எடுத்தது அப்படி உணர்வு பூர்வமாக பேசியிருந்தா கூட சந்தோஷப்பட்டு. யாருமே பேசலப்பா. அப்போ தமிழ் வெற்றி படங்கள்லாம் நீங்கள் தான் தரீங்க? ஆமாம் ஆமாப்பா. இன்னொன்று தெரியுமா, நான் வந்து இந்த ஒரு இதுவை குழந்தைங்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்படியே யாருக்கும் வாக்கு கொடுத்துடாதீங்க, கொடுத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. சிவபெருமானே வாக்கு கொடுத்துட்டு கடைசியில் அவன் உன் தள்ள யார் கை வச்சாலும் அவன் பஸ்பம் ஆயிடுவான் தான் இவர் வரம் கொடுத்தாரு. அது என்ன பண்ணுவான் அவன், அதே மாதிரி வந்து அவர் தள்ளிய கை வைக்கணும், ஓடுவார், எல்லாம் பண்ணுவார், அவர் டான்ஸ் பண்ணுவார், தள்ள வச்சு கதையிடும். இந்த கதையை சொன்னேன். இது கதை தான் ஏற்கனவே வந்துதான். நம்ம பையன்கிட்ட சொன்ன உடனே நான் தான் என் கதையை தான் எடுத்து படம் ஆகின்னு இருக்காங்களே, வாட்ச் பண்றாங்க. இவர் சொன்னா நல்லா இருக்கும், இவர் செலக்டிவா சொல்றாரு. அதை புரியத்துன்னு போயிட்டு எந்திரன் படம்னா இதுதான் கதை, இவர் தான் உருவாக்குவாரு எந்திரனை. எந்திரனை இவருக்கு ஆப்போசிட் எழுதுவார். நான் சொன்னது பாயுது கதை வேணா அந்த காலத்துல தான் இருக்கான், சொன்னது நானு. இதையும் எடுத்துட்டாங்களே. அதுல அந்த ஐஸ்வர்யாலாம் லவ் பண்ணுவாங்களே, அதுவும் நீங்க சொன்னீங்களா? நான் தன்மானத்தோட நான்லாம் அடுத்தவங்கெல்லாம் சொல்லவே மாட்டேன். அது நான் வைக்கலப்பா, நான் சொல்லவே இல்லை. இவங்களுக்கு 2.25 மணி நேரம் வரணுன்றதுக்காக அதெல்லாம் சேர்க்கப்பட்டது. என் கதை ஒரு லைன் தானே நம்ம சொல்லியிருக்கோம். திரைக்கதை கூட நான் சொல்லுவேன். கதை ஒன்லைன்பா, அப்புறம் திரைக்கதை, வசனம், டைரக்ஷன்லாம் அவங்க போட்டுக்கினாங்க. இப்போ கதைன்றது எப்படின்னா ஒரு வரி பரங்குத்தாரு, கடைசியில் அவரே மாட்டிக்கிறாரு, இது கதை. திரைக்கதையாக பண்ணும்போது அவர் கண்டுபிடிப்பாளர், அதை கண்டுபிடிச்சாரு, அது எப்படி ப்ராசஸ் பண்ணாரு, அப்படிலாம் திரைக்கதை. வசனம் இவர் என்ன பேசணும், அவங்க என்ன பேசணும், அம்மா என்ன பேசணும், சிட்டி பேர்லாம் வைப்பாங்கல்ல, அதெல்லாம் அவங்க அந்த கற்பனை அவங்களுக்கு. அப்போ பாருங்க, மூலக்கதை எந்து இது மட்டும் தான் அவங்களுக்கு. இப்படி பல படங்கள் வந்து இண்டஸ்ட்ரி வந்து பண்ணியிருக்கு. பண்ணிட்டோம், போட்ட விடு, நேரடியாக கேட்கலாம்ல. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ திறமை படைச்ச ஒரு மனுஷன் டீக்கல்ல சொல்லிருக்காரு, நேரடியாக என்னை கூப்பிட்டு வச்சு இன்னும் என்ன கதை இருக்கு சொல்லுங்க, ஏன் கேட்க மாட்றாங்க? இல்லைன்னா பணம் கேட்க போறேன்னா? அதே ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்குப்பா. நம்ம இவ்வளோ விஷயம் பண்றோம், இவ்வளோ அறிவு இருக்கு நமக்கு, நம்ம அறிவை திருடாம நீங்க கேட்டு வாங்கிக்கலாமே.
சரி இப்ப நான் கேக்குறேன், எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்லுங்களேன். நீ ஓப்பனா கேட்டேன். இதை படம் கூட பண்ணு, பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன் பாரு. ஆக்சுவலா பணத்தை என்னமோ செலவு பண்ணுவோம். செலவு பண்றதுதானே வாழ்க்கை. ஆனா நான் படத்தை எப்படி சொல்றேன் பாருங்க. பணம் நிறைய இருக்கு, குறிப்பிட்ட நாளுக்குள்ள செலவு பண்ணுன்றேன், பண்ண முடியல. பணத்தை செலவு பண்ணுன்றேன், பண்ண முடியல. அதுக்கு ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்றாங்க, 1 மாசத்துக்கு செலவு பண்ணணும். பல ஊர் பார்த்தாங்க, எதை பண்ணாலும் முடியல. இதே போகுது. கிளைமேக்ஸ் வரைக்கும் வருது. அந்த கிளைமேக்ஸ் தான் ட்விஸ்ட். இவ்வளவு எப்படி செலவு பண்ண முடியும் அப்படின்னு. அதுல பில்லு இருக்கக்கூடாது, இல்லைன்னா படம் உடனே முடிஞ்சிடும். அதாவது பில்லு வாங்கணும், அந்த பொருள் அந்த டேட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடாது. புரியுதா? அந்த 30 நாளுக்கு அப்புறம் நீ வாங்கின பணத்துக்கான பொருள் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்படி ஒரு படம் பண்ணா சூப்பரா வரும்பா. இதுக்கப்புறம் நான் அதை கேட்டு போய் நான் படம் பண்ணணும். பண்ணிக்கப்பா, தாராளமா பண்ணிக்கோ. என்கிட்ட கேட்டு வாங்கி போட தெரியுமா? இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. இதே மாதிரி எல்லாம் கேட்கலாமே. தமிழ் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரி, கன்னட இண்டஸ்ட்ரி, மலையாள இண்டஸ்ட்ரி, ஹிந்தி இண்டஸ்ட்ரி, பாலிவுட், ஹாலிவுட், கோலிவுட், சாண்டல்வுட், எல்லாம் விட்டு என்னை விட்டு வந்து கேட்கட்டுமே. அருணாச்சலன்னு ஒரு படம் இருக்கு, பாத்திருக்கீங்களா? நான் பார்க்கலப்பா, பட் அது நமக்கு தேவையில்ல. நீ இது படம் பண்ணு, நல்லா ஓடும். இது வரைக்கும் யாருக்கிட்டையும் நான் சொல்லலை, நீ கேட்டேன்னு சொன்னேன். படம் பண்ணு, எங்கன்னா போய் சொல்லி ஒரு பிரம்மாண்டமா பண்ண வச்சுக்கோ. பெரிய ஆளுங்களை போட்டு பண்ணனா நல்லா ஓடும் படம். கதை எப்படி டிஃப்ரெண்டா இல்ல? இப்ப நான் உங்களை கேட்டது அருணாச்சலம் படம் பாத்தீங்களா இல்லையா? பார்க்கலப்பா, நான் பார்க்கல. என்ன அதுக்கு? அந்த படத்தோட கதையே இதுதான். ரஜினி சாரு ரம்பா மேடம், விசு சாரு நம்ம ரகுவரன் தான் வில்லன். ஐயோ ஐயோ, அதையும் திருடிட்டாங்களா? ஐயோ, எல்லாமே திருடிட்டாங்க. யோ வாய முடியா, இப்பதான் என்கிட்ட முதல் முறையா சொல்ற. அதுக்கு முன்னாடியே எப்படி திருடி எடுப்பாங்க? அப்படி இல்லப்பா, நான் வந்து ஒரு வேளை தூக்கத்துல உளறி இருப்பேன், அதை பார்த்துட்டு போய் எடுத்திருப்பாங்க படத்தை. உன்னை வயசுல பெரியவர்னு மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு தடவை இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா தூக்கி போட்டு மிதிப்பேன். சை, நம்ம நான் நினைச்சு இவ்வளவு சொன்னா கடைசியில போட்டு உடைச்சிட்டு போயிட்டானே. கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமோ. எப்படியோ சினிமா கம்பெனிக்கு இவன் போய் சொல்லாத வரைக்கும் சந்தோஷம். சொன்னா அவங்களே தூக்கி போட்டு மிதிப்பாங்க.